இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நாம பார்க்க போறோம். அதாவது மத்திய கிழக்கில் நடக்கும் போர் பதற்றத்துக்கும் நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு சத்தமில்லாத சுற்றறிக்கைக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுற இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இப்போ உங்க போர்ட்ஃபோலியோவையே ஆட்டி படைக்க போகுது. ஆமா, அதான் உண்மை. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்னைக்கு காலையில சரியா 7 மணிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆற்றவிருக்கும் உரை சந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அமைதிக்கான அறைகூவலா இல்ல ஆக்ரோஷமான தாக்குதலுக்கான முன்னறிப்பா அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ரைட். இதுல நாம கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டு தரப்புல இருந்தும் வர முற்றிலும் மாறுபட்ட தகவல்கள் தான். அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டுங்கிற நிபந்தனையோட போர் நிறுத்தத்துக்கு ஈரான் முன் வருதா ட்ரம்ப் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஓ, ஈரானோட அதிபர் வேர் வர்ணர் திறந்த மடல் எழுதியிருக்காரு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அந்த மடல்ல நாங்க ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாதுன்னும் எங்களோட வெளியுறவு கொள்கை தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ரெண்டு தரப்பும் அவங்க நியாயங்களை ரொம்ப தெளிவா முன்வைக்கிறாங்க. ஆனா ஒரு முழுமையான தீர்வு இன்னும் எட்டப்படாமலே இருக்கு. இப்போ இந்த நியூஸ்னால நேத்து நைட்டு அமெரிக்க சந்தைகளான நாஸ்டாக் அப்புறம் S&P 500 எல்லாம் நல்ல ஏற்றத்துல தான் முடிஞ்சுது. ஆனா நம்ம கிஃப்ட் நிஃப்டி நிலவரத்தை பாத்தீங்கன்னா அந்த உற்சாகம் துளியும் இல்ல. ஆமா, ஒரு பெரிய தயக்கம் இருக்கு சந்தையில. அதுதான் இது எப்படி இருக்குன்னா, உலக கோப்பையை வென்ற பிறகும் ஒரு டீம் கிட்ட எந்த கொண்டாட்டமும் இல்லாதது போல இருக்கு. அமெரிக்க சந்தை பாசிட்டிவா இருக்கும்போது இந்திய சந்தைகள் மட்டும் ஏன் இவ்ளோ தயங்குது? அந்த தயக்கத்துக்கு பின்னால இருக்கிற காரணம் புவிசார் அரசியல் கிடையாது. அது நம்ம உள்ளூர் பொருளாதாரம் தான். குறிப்பா RBIக்கும் நம்மூர் வங்கிகளுக்கும் நடுவுல திரைமறைவில் நடக்கிற ஒரு பெரிய மோதல் தான் இதுக்கு காரணம். ஒரு நிமிஷம், அந்த $100 மில்லியன் வரம்பு பிரச்சனை பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். அதாவது பேங்க்ஸ் ஒரு சந்தையில குறைஞ்ச விலைக்கு வாங்கி இன்னொரு சந்தையில அதிக விலைக்கு விக்கிற ஆர்பிட்ரேஜ் முறையில 8ல இருந்து $10 பில்லியன் வரை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இத தடுக்க RBI ஒரு வரம்பு கொண்டு வந்தாங்க இல்லையா? கரெக்ட். ஆனா பேங்க்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கார்ப்பரேட் வாடிக்கையாளர்கள் மூலமா அந்த வியாபாரத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. ஆமா, அது எப்படின்னா ஒரு கிளப்போட முன்வாசல் வழியா உள்ள போக காவலாளி விடாதப்போ வங்கிகள் தங்களோட VIP நண்பர்கள் வழியா பின்வாசல் வழியா உள்ள நுழையிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. முயல்வதில் என்ன தப்பு இருக்கு? அது ஒரு இயல்பான பிசினஸ் தந்திரம் தானே. மேலோட்டமா பார்த்தா அது ஒரு லாபகரமான தந்திரம் மாதிரி தான் தோணும். ஆனா இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். வங்கிகள் கார்ப்பரேட்கள் மூலமா இதை தொடர்ந்து பண்ணதால நம்ம இந்திய ரூபாயோட மதிப்புல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. ஓஹோ, அதனாலதான் RBI உடனே ஆக்ஷன் எடுத்தாங்களா? கண்டிப்பா. அந்த அழுத்தத்தை RBIயால கட்டுப்படுத்தவே முடியல. அதனால அடுத்த நாளே அந்த ஓட்டைய, அதாவது நீங்க சொன்ன அந்த பின்வாசல் வழியே உடனடியா அடைச்சிட்டாங்க. பேங்க்ஸ் லாபத்தை விட நாட்டு கரன்சியை காப்பாத்துறது தான் முக்கியம்னு RBI நினைச்சிட்டாங்க. ஆமா, வங்கிகள் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த கார்ப்பரேட் அமைப்பும் இனி இந்த குறுக்கு வழியை பயன்படுத்த முடியாது. அதேதான், லாபம் வர்ற ஒரு வழியை RBI அதிரடியா மூடினதால தான் இப்போ வங்கி பங்குகளிலும் ஒட்டுமொத்த சந்தையிலையும் இந்த தயக்கம் நிலவுது. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்னன்னு நேத்து FII டேட்டாவை பார்த்தாலே அப்பட்டமா தெரியுது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 8300 கோடிக்கு வித்துருச்சாங்க. ஆமா, அதை ஈடுகட்ட நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தான் 7200 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதனாலதான் நிஃப்டி இப்போ 22,500 சப்போர்ட் நிலைக்கும் 23,000 ரெசிஸ்டன்ஸ் நிலைக்கும் நடுவுல ட்ரம்பின் உரைக்காக காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் 50,500 சப்போர்ட் மற்றும் 52,000 ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு நெருக்கடியான நிலையில வர்த்தகமாகுது. நீங்க பாத்தீங்கன்னா பரந்த சந்தை ட்ரம்பின் முடிவுக்காக காத்திருக்கு. ஆனா வங்கி பங்குகள் RBIயோட இந்த கடுமையான கட்டுப்பாடுகளால் முடங்கி இருக்கு. ரொம்ப சிறப்பா சுருக்கி சொன்னீங்க. அதனால உலகளாவிய போர் பதற்றங்களை நீங்க நியூஸ்ல தொடர்ந்து கவனிச்சாலும் உள்ளூர் அமைப்புகளான RBI பண்ற இந்த மாதிரி சத்தமில்லாத நகர்வுகள் தான் உங்க முதலீட்டு லாபத்தை ஆழமா தீர்மானிக்குதுங்கிறத நீங்க எப்பவும் உணர்ந்து செயல்படணும். மிகச் சரியான கவனிப்பு. இது கேட்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்கிறது. உலகச் செய்திகள் பெரிய தலைப்புச் செய்திகளா உங்க கவனத்தை ஈர்க்கும்போது உங்க முதலீடுகளை பாதிக்கும் இது போல இன்னும் எத்தனை சத்தமில்லாத உள்ளூர் விதிமுறைகள் திரைக்கு பின்னால் மாறிக்கிட்டு இருக்கோ? அந்த அமைதியான மாற்றங்களை நீங்க என்றாவது கவனித்ததுண்டா? சிந்தித்து பாருங்கள்.